மனதுருக்கம் உடையவரே, இரக்கத்திற்கு அளவே இல்லை, உமதன்பு மாறவில்லை, உமதன்பு மறையவில்லை. உயிரே உயிரே அன்பு நிறைந்தவரே, கிருபை குறையவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 யோவான் 3 அதிகாரத்தில் 17 வசனம். It's from the book of 1 John chapter 3 and verse 17. ஒருவன் இவ்வுலகத்து ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அன்பானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு அன்பின் மார்க்கம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை 12 பேரோடு கூட தொடங்கினார். இன்றைக்கு பல கோடி மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்பணி, அவருடைய நற்செயல், அவர் இந்த உலகத்தில் நன்மை செய்வதற்காக வந்தது, அவருடைய ஊழியத்தில் பசியா இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுத்தது, வியாதிஸ்தர்களை எழுப்பினது, இப்படி அநேக நற்கிரியைகளை அவர் செய்தார். கிறிஸ்தவம் அன்பினாலயம் தன்னிடத்தில் இருக்கிறதான உலக ஆஸ்திகள், உடை, உடைமைகள், பொருள், இவைகளை ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுத்ததினால்தான் இந்த உலகம் ஆச்சரியப்பட்டு, எப்படி தெய்வத்துக்கிட்ட வந்தா பொருளுக்காக பணத்துக்காக வரார்கள், ஆனால் இந்த தெய்வத்துக்கிட்ட வருகிறவர்கள் மட்டும் தங்கள் ஆஸ்தி, பணம், வீடு, நிலங்கள் இவைகள் எல்லாம் விற்று கொடுக்கிறார்களே என்று ஆச்சரியத்தினால் இன்றைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள நமக்கு என்ன யோவான் கேட்கிறார்னா, ஒருத்தங்கிட்ட இந்த உலக ஆஸ்தி இருக்கு, ரட்சிக்கப்பட்டவங்கிட்ட தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்று என்று கண்டு தன் இருதயம், தன் இரக்கத்தின் களஞ்சியம் தான் இருதயம், அதை அடைத்து கொண்டால் அந்த மனிதனிடத்துல தேவ அன்பு நிலை கொண்டிருப்பது எப்படி? அப்போ யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவர்கள் எதை காண்பிக்கிறார்கள்னா, நான் எவ்வளவு தாராள குணம் உள்ளவனா தரன்றது இல்லை, எந்த அளவுக்கு என்னிலே தேவ அன்பு நிலை கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்க. ஆகையால் இத்தகையான கிறிஸ்துமஸ் நாட்களிலே எனக்கு அன்பானவர்களை, முடிந்த அளவுக்கு ஏழைகள், இளையவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், குறைச்சல் உள்ளவர்கள் என்று நீங்கள் கண்டா அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்யுங்க. இதன் வழியாய் கிறிஸ்தவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, தேவ அன்பு ஒரு மனுஷனுக்குள், ஒரு மனுஷிக்குள் நிலை கொண்டிருக்கிறதை வெளிப்படுத்துகிற விதமாவது, குறைச்சல் உண்டு என்று காணும் பொழுதெல்லாம் இருதயமாகிய அந்த இரக்கத்தின் களஞ்சியத்தை அடைத்துக் கொள்ளாதபடிக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பதே அன்பில் நிலை கொண்டிருப்பது, தேவனில் நிலை கொண்டிருப்பது என்பதை இந்த காலை வேளையிலே காண்பித்தீங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அன்பில் நிலைத்திருக்கிறார்கள் என்பதை குறைச்சலுள்ளவர்களுக்கு தங்கள் கரங்களை நீட்டி காண்பிக்க கிருபை செய்யும். தேவன் அப்படி செய்ததற்கு நன்றி. ஒரு ஜனங்களை செய்ய வைக்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு நிறைந்தவரே, உம் கிருபை குறையவில்லை. God bless you, church. Have a blessed day. Amen.